கர்த்தர் பண்ணுறதாக 2வது வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகள் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் பண்ணுறதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார் என்றும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தடைகள் இருந்தாலும் சரி, உலகத்து ரீதியாக எந்த தடைகள் இருந்தாலும் நம்மளோட தடைகளை ஒரு நிரந்தரமாக நீக்கணும்னா கர்த்தரால் மாத்திரமே முடியும். நம்ம ஏதோ சில முயற்சி பண்ணி தடைகள் நீக்கணும்னு நினச்சா கூட நீங்களும் மாதிரி இருக்கும், அது நீங்காது. எந்த சாப்பு தடையாக இருக்கட்டும், பாவ தடைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிசாசின் கிரியை தடையாக இருக்கட்டும், ஏதோ தடைகள் இருக்குமானால் அதை கர்த்தரால் மாத்திரமே மாற்ற முடியும். இந்த வேலையில் நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக பல ஆண்டுகளாக நான் ஜெபித்துட்டு இருக்கலாம். அநேக வியாதிக்காகவோ பொருளாதார ஆசீர்வாதம் எதுவோ காரணம் அநேக காரியம் ஜெபித்துட்டு இருக்கலாம். அது ஏதோ ஒரு காரணம் தடையாக இருக்கலாம். பாவத்தோ சாம பிசாசின் கிரிகளோ எதுவாக தடையாக இருக்கலாம். எந்த தடையாக இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் பிரியமாக நீங்கள் இருந்து ஜெபிப்பீங்கன்னா அவர் முன்பாக செல்லும்போது சகல தடைகள் நீக்குவார். சகல தடைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக அந்த எகிப்திலிருந்து அவங்க கடந்து வரும்போது அவங்களுக்கு எதிராக அந்த சகல தடைகள் தேவன் மாற்றினார். இவர் நம்ம தாண்டி போனாங்க, எரிகோ உடைத்தாங்க, எல்லா தடைகளையும் தேவன் மாற்றினார். எல்லா ராஜாக்களையும் அவங்களுக்கு எதிராக எல்லாம் மாற்றினார். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவர் முன்பாக போனார். இந்த வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக உங்களை முன்பாக கர்த்தர் போகும்போது சகல தடைகள் நீக்கி இந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவ கிருபை செய்வாராக. ஆமென்.